ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் இன்னிலேருந்து வாக்கிங் போகிறோம் விட்டு. ஸோ கொஞ்சம் லைட்டாக தொப்பெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து திருப்பி நம்ம வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுறோம் 4 மந்த்துக்கு அப்புறம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வாக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 6:03. ஓகே. ஸோ கிளைமேட்டு பாருங்கள், சுற்றி நல்லா விவசாய லேண்டு. ஸோ சென்ட்ரல் நல்லா ஒரு பெரிய ரோடு. ஓகே. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது. வண்டி வராது, பெரிய வண்டிங்க, லாரி எதுவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக வாக்கிங் போகலாம். ஓகே. இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக நெல் வயல், இந்த பக்கம் ஃபுல்லாக கரும்பு. ஸோ இப்படியே போனோம்னா நம்ம இங்கே ஒரு கால்வாய் ஒன்று வரும். ஓகே. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாட்டு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, எல்ஐட்டுன்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ளாட்டுக்கானது தான் இந்த வே. எங்களுக்கு அது பெட்டராக இருக்குது. ஏன்னா வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு இடம் இங்கே இருக்குது. ஆக்சுவலி முன்னாடி நாங்கள் வேறு சைடில் போயிட்டு இருந்தோம் வாக்கிங்கு. பட் அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக நமக்கு அந்த மண் லாரி இந்த வண்டிலாம் வர்றதுனால நம்மளால் கரெக்டாக அந்த வாக்கிங் போக முடியல. இப்போ நம்ம ஒரு ரன்னிங் போகிறோன்னா கூட டக்குன்னு ஓரம் ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் அந்த கண்டினியூட்டி இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் Februaryயில் அந்த வாக்கிங் போகிறதாங்க அந்த லைனில் போவேனான்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு சின்ன பிளான் பண்ணோம். ஸோ இங்கே இந்த வழி, இந்த லேண்டு, இந்த எலைட் லேண்டு வழியில் நம்ம வாக்கிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி நேற்று வந்து பார்த்தோம். பட் இடம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது கோல்டன் கேட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாட் பேர். இங்கே ஒரு சொன்னலையே ஒரு தண்ணி, அந்த மடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கால்வாய் இருக்குது. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டே இருக்கும். இதில் நிறைய மீன் இருக்கும். உங்களுக்கு ஃபிஷ்ஷு காட்டுறேன். கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் அல்ல மடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. முடித்தடா அந்த மடு. வாங்க ஃபிஷ் காமிக்கிறோம். இங்கே பாருங்க, நைஸாக கொக்கு தூணு போட்டு ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் தண்ணி இறங்கி. ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய மீன் இருக்குது. பட்டு இந்த ஹைட்லேருந்து தெரியல, கீழே போனால் தெரியும். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வாக்கிங் போவோம். உங்களுக்கு நாங்கள் அப்புறமா ஃபிஷ்ஷை காமிக்கிறோம்னு சொல்லி வரும்போது. சரி, இப்போ நம்ம வாக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அப்புறம் வீடியோஸ் வரோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரோடு இருக்குது. ஸோ போயிட்டு வந்தோம்னா நமக்கு சரியாக 5 கிலோமீட்டர் வந்துடும். அதனால தான் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தர் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு தூரத்தில். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்போ நம்ம அழகான ரசிக்க ஒரு பூ காமிக்க சொல்லுவா. பூ மாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேப்பர் பூ. பேப்பர் பூ பாருங்க, அழகா இருக்கா? உள்ள பாருங்க. இந்த பேப்பர் பூ பாருங்க, அழகா இருக்கு. நீங்க எங்க வாக்கிங் வரணும்னா நாங்கள் ஆசை பார்த்தீங்களா, ஏத்தமான ஒரு இடம் இது. நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்டெப்ஸ் நடந்துட்டோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு குட்டி ரவுண்டானா இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரவுண்டானா தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா, சுத்தணும். ஃபுல்லாக போயிட்டு அந்த வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிங் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருவோம் இடத்துல. ஓகே, ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு அடிச்சுனாவே நல்லா மூச்சு வாங்கிடும் இந்த இடத்துல. அழகா இருக்கு பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இடத்துல நல்லா பராமரிக்கிறாங்க. ஐ லைக் திஸ். ஏதோ மரம். நந்துதான் போயிடும். போலாம் போலாம். ஆக்சுவலி இந்த கோல்டன் கேட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 குதிரை வச்சுருக்காங்க. ஓகே, உங்களை அப்புறமா காட்டுறேன் அந்த 6 குதிரையை. சரி, என்ன பர்பஸ்ன்னு தெரில, நாங்களே யார்கிட்ட கேட்கல. ஓகே, அதேமாதிரி இங்கே ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரெசார்ட் ஒன்று கட்டுறாங்க, கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு கிட்ட போய் காட்டுறேன். கொஞ்சம் தூரம் போய் அதான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளப் ஹவுஸ்னு. ஸோ இதுதான் அந்த கிளப் ஹவுஸு. கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறாங்க. இது வந்து அந்த குதிரை வீடு. நான் கிட்ட வந்து காட்டுறேன். இதில் மொத்தம் 6 குதிரை இருக்குது. அப்படியே ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1500 ஸ்டெப்பு மேலே நடந்துட்டோம். அடுத்து இங்கே ஒரு கால்வாய் இருக்குது. என் கூட வந்துடாதீங்க. நீங்கள் ஓடி வந்தால் நான் உங்களுக்கு கூப்பிட்டு வருவேன். நன்றி வராதிங்க, வாங்கோ. ஹாய் குட்டி. டேய் குட்டி. நாங்கள் சொன்ன கால்வாய் இதுதான், வாங்க பாருங்க. கொஞ்சம் தூரம் போகலாம். இது ஃபுல்லாக ஜம்பு வளர்ந்துருக்கு. ஆனால் தண்ணி இருக்கான்னு தெரியல. இருக்குது, லைட்டாக இருக்குது, தண்ணி இருக்குது.
நீ கொள்ள புஸ்காடா, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது எட்டிவா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பிளேயிங் கிரவுண்டு இருக்குது, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு, நிறைய வீடு இருக்குங்க. வாக்கிங் பண்ணோம். ஸோ வாக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போகிறோம். போயிட்டு நான் விளையாட போகிறேன். ஸோ இந்த குள்ளபுஸ்கா இருக்கிறான்ல, இந்த பையன் அங்கே விளையாடணும்னு சொல்கிறான் பிளேயிங் கிரவுண்டில். ஓகே, ஸோ லைட்டாக போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டு அப்புறம் நம்ம திருப்பி ரிட்டர்ன் போக போகிறோம். ஆமாம், வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு வாட்டர்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருந்து அழுக்கு தண்ணி இருந்து நல்ல தனியாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சைடு வந்து அந்த ஃப்ரண்ட் கேட்டில் வந்து இப்போ இந்த பேக் கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ திருப்பி நம்ம ரிட்டர்ன் கிளம்புறோம். ஸோ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் பிளேயிங் கிரவுண்டு. பசங்க சின்ன சின்ன கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. மேலே ஏறு. அங்கே போய் என்ன பண்ண போகிற? ஊஞ்சல் ஊஞ்சல். அப்பா ஹியூரு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டர்ன் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகைன் திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். சாங் ஓடுது. திருப்பி அந்த நம்ம ரவுண்டானாண்ட போயிட்டு கொஞ்சம் ஓட ஆரம்பிப்போம். ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு போயிடலாம். இன்னையோட வாக்கிங் முடிஞ்சிடும். ஓகே, திருப்பி நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அந்த கிளப் ஹவுஸ் சொல்லியிருந்தேன், அது குதிரை வீடு. குதிரைக்கு வந்து தீவனம் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறோம். ஆக்சுவலி குதிரையை வெளியே கொண்டு வந்துக்கிறாங்க. தீவனம் மார்னிங்கில் தீவனம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி நம்ம அந்த ரவுண்டானா கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் நடந்துக்கிறோன்னு பார்ப்போம். ஓகே, கிலோமீட்டர் 50 ஸ்டெப்ஸு எல்லாம் இருக்கும்.
இப்போதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 ஸ்டெப்பு எடுத்திருக்கோம். ஒரு 2000 அங்கே பார்க்கும்போது 2200 பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 3500. இன்னும் கொஞ்சம் நம்ம பாட்டி இன்னும் இந்த ரவுண்டானால கொஞ்சம் நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னா இங்கே ஒரு 4500 இன்றைக்கி ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ டார்கெட் நம்ம 5000 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணணும் டார்கெட்டு. இல்லாட்டி மினிமம் 5 கிலோமீட்ரு. ஸோ எந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை வரா மாதிரி தான் இருக்குது. சூரியனே சின்னதாக தான் தெரியுது. நீங்களே பாருங்கள் தெரியும். ஸோ மேகங்களுக்கு நடுவில் வந்து சூரியன் மறைந்து கொண்டு இருக்கிறது. ரெட் கலர் பேப்பர் பூ பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலி இது கலர் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ வெள்ளை கலரில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நாங்கள் இப்போது பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், வாக்கிங் இங்கே தான் பண்ண போகிறோம். அங்கேருந்து இப்போ வாக்கிங் கண் ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸசைஸ் எங்கள் அப்பா பண்ணுறாரு. இதை நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 எக்ஸசைஸ் இங்கே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சேர் எக்ஸசைஸ். ஓகே, இது ஒரு 10 கவுண்ட் டெய்லியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வேறு எக்ஸசைஸ் எங்கள் அப்பா பண்ண போகிறாரு. தெரியுதா? இதுதான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, எனக்கு தெரில. உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே ஒன்று தெரிஞ்சிருக்குமே. தெரியுதா? ஃபஸ்ட்டு காமிச்ச கிளைமேட் தான் அது. அங்கே நம்ம சுத்த போகிற அடுத்தது வாங்க, அது அப்புறமா கொண்டா பார்த்து பார்ப்போம். எக்ஸசைஸ் முடிஞ்சிட்டோன்னா பார்க்கலாம். நான் வேறு மூலையில் போவேன், எங்கள் அப்பா வேறு மூலையில் போகலாம். வாங்க. இந்த எக்ஸசைஸ் யாருக்கு தெரியுதோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் தெரியுமோ அவங்க உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் எது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்கள் இஷ்டம். கமெண்ட்டில் அனுப்புகிறீங்களா இல்லை அனுப்பலையா? கமெண்ட் வர மாட்டேங்குது இப்போலாம். அந்த ஷூவை தொடணும், கால் கட்டை வேலை இருக்கும்ல, அதை நட்டையை தான் உடைக்கணும். அதுதான் அது இந்த எக்ஸசைஸ். அதுதாங்க. See you.
டோட்டலாக ஒரு 5 ரவுண்டு வந்தோம். லைட்டாக மூச்சு வாங்குது. இப்போ குள்ளகோசமாக போயிருக்கு. வெற்றிகரமாக ஒரு ரவுண்டு முடிச்சிச்சு. ஸோ 4300 ஸ்டெப்பும் தெரிச்சு. 3.5 கிலோமீட்டரு. ரெண்டு ரவுண்டு போதுமா? இந்த எறும்பு தான் என் மேலே இருந்தது. ஸோ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் லைட்டாக சின்னதாக கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நம்ம டெய்லியுமே ஒரே வீடியோ போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இன்றைக்கி வேர்த்து இருக்க நம்ம வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செம்ம தண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியுமே. இப்படியே ஒரு 2-3 மாதம் கண்டினியூஸாக பண்ணால் ஏதாவது கொஞ்சம் உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் சார். Bye friends. ஸோ கிட்டத்தட்ட ரிட்டர்ன் வந்துட்டோம். கீழே பாருங்க. ஃபிஷ்ஷும் இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நான் பெரிய மீன் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா தென்னேரியிலேருந்து திருப்பி இந்த மடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து பாலாறில் போய் கலந்துரும். ஸோ நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறேன். இங்கே தூக்கணாங்குருவி கூடு பார்த்தீங்கன்னா அந்த பனை மரத்தில் இருக்குது. உங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் தூக்கணாங்குருவி. ஸோ திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பைக் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கோட எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு பார்க்கலாம்.
ஸோ கிட்டத்தட்ட 5000 ஸ்டெப் முடிச்சிட்டோம். 4.3 கிலோமீட்ரு. டைம் கரெக்டாக நமக்கு 1 மணி நேரம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே.